குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ்னா என்ன, அதாவது நுகர்வோர் உரிமைகள் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னு கேட்குறோம். நாம் எல்லாருமே டெய்லி பேசிஸில், அதாவது தினந்தோறும் ஒரு பொருளை ஒரு மளிகை கடையிலையோ இல்லை ஆன்லைன் மூலியமாகவோ எல்லாமே வாங்குகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு நம்மளோட ரைட்ஸ் என்ன, அதாவது நம்ம ஒரு பொருளை ஒருத்தங்கிட்டேருந்து வாங்குகிறோம், ஆனால் என்னோட உரிமை என்ன இருக்குது, அவங்க விற்கிறாங்க நான் வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம தினந்தோறும் ஒரு விஷயத்த வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் வருகிறது, இந்த மாதிரி என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி அணுகலாம், அப்படி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கன்சியூமர்னால் யார், நுகர்வோர்னால் யார்? ஒரு பொருளை அவன் பர்சனல் யூஸுக்கு வாங்குறது கன்சியூமர். ஒரு கடையில் வெஜிடபிள் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறிகள், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசி போயிட்டு மருந்துகத்தில் போயிட்டு நம்ம மருந்துகள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மின்சாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு, ஆட்டோ, ரிக்ஷோ, இது எல்லாமே நம்ம காசு கொடுத்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே இதுதான் கன்சியூமர்னு சொல்கிறது. நம்ம தான் கன்சியூமர், நுகர்வோர். இது கீழேன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது எப்போ முதல்ல இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1986 முதல்ல அப்படி வந்தது. பின்பு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2019 இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி இதை இன்னும் கொஞ்சம் ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு எதுக்குன்னா இந்த ஒரு கன்சியூமர் ஆக்ட் மூலியமாகவும் முன்னாடி நிறைய லூப் ஹோல் கண்டுபிடிச்சி எப்படி இந்த செல்லர்ஸ்லாம் எஸ்கேப் ஆகலான் இருந்தாங்க. ஸோ இதுக்கான ப்ரொடெக்ஷன், இதுக்கான சொல்யூஷனாக இப்போ 2019 இதை அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதல்ல பேசிக்காக கன்சியூமர் ரைட்ஸை பொறுத்தவரையும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 6 அடிப்படை நுகர்வோர் உரிமைகள். முதல்ல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உரிமை, ஆங்கிலத்தில் ரைட் டு சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு விஷயம் தீங்கான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாக்கும் பெரும் உரிமை. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ரொம்ப தீயத்தகதாக இருக்குன்னா அந்த தீமையினால நம்ம லைஃபு இல்லை நம்ம சொத்து, இது எதுக்கு பாதிப்பு வந்தாலுமே அது இந்த பாதுகாப்பு உரிமை, அதாவது ரைட் டு சேஃப்டிக்குள்ளே அடங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை, ஆங்கிலத்தில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாங்குகிற பொருளுக்கு அதோட தரம், விலை, எடை ஆகியவற்றை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு இருக்குது. இது தெரிஞ்சிக்க முடியாமல் பட்சத்தில் யாருமே ஒரு பொருளை வாங்கவோ அதை யூஸ் பண்ணவோ இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். நமக்கு எதை வாங்குகிறோம், எதுக்கு, அதுக்கான தரம் என்ன, அது நல்ல விஷயமா இருக்கா, நம்ம தினதினம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஹெல்த் எல்லாத்தையும் பாதுகாக்குதுன்றது பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யும் உரிமை. தேர்வு செய்யும் உரிமைன்றது தான் ஆங்கிலத்தில் ரைட் டு சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பல விஷயம் இருக்குது, பல்வேறு விலைகள், பல பொருட்களிலிருந்து தேர்வு செய்யும் உரிமை. டிஃப்ரென்ஸான ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த சர்வீசஸ்லாம் எந்த ப்ரைஸில் கிடைக்குது, அதாவது அது ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கான கிடைக்கிற ப்ரைஸ்லாம் கரெக்டான அமௌண்ட்டில் தான் விற்கிறாங்களா, அது மாதிரி இது எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு தேர்வு செய்யும் உரிமை. இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு இது வேணும் அப்படின்ற கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கும் உரிமை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் டு பி ஹேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வாங்குகிற பொருள் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் என்னன்னு பார்க்க போது நுகர்வோர் கழகங்களில் கண்டிப்பாக அங்கே போயிட்டு அந்த நுகர்வோர் கழகம்ன்ற இடத்துல நம்ம போயிட்டு நம்மளோட உரிமை என்னவோ அதை கேட்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் இது வாங்கிட்டு இருந்தேன், இது இந்த மாதிரி இது நம்பி வாங்கினேன், இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபாரம் இருக்கும், ஒரு நுகர்வோர் கன்சியூமருக்குன்னு அந்த ஃபாரமை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீர்வு பெறும் உரிமை. தீர்வு பெறும் உரிமைன்றது ஆங்கிலத்தில் ரைட் டு ரீட்ரெஸல் அப்படின்னு சொல்லுவோம். ஏமாற்றப்பட்டால் இழப்பீடு கோரும் உரிமை. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஏமாந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ரைட் டு ரீட்ரெஸல் மூலியமாக அதுக்கான காம்பன்சேஷன், எனக்கு இவ்வளோ ஏமாற்றப்பட்டுட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு நான் இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான காம்பன்சேஷன் எனக்கு கிடைக்கணும். இல்லை ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தகுந்த சர்வீஸ் அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்ம அதுக்கான சர்வீஸுக்கு இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி அவங்கள வர வச்சதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அதுக்கும் சேர்த்து காம்பன்சேஷன், நம்ம நேரம், காலம், அதுக்கப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கப்பட்டனால அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை. ஆங்கிலத்தில் ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமைகளின் பற்றி அறிவு மற்றும் கல்வி கற்கும் உரிமை அப்படின்றது தான் பேசிக்காக இதோட இது. ஒரு விஷயத்தை
தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கன்சியூமர் எஜுகேஷன் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த 6 விஷயங்கள் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு கன்சியூமரோட நுகர்வோரோட உரிமைகள். எந்தெந்த விஷயமா காமனாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படுகிறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இருக்குது, எம்ஆர்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை வந்து எம்ஆர்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் அந்த பொருளில் அந்த ரேட்டை தாண்டி யாராவது விற்கப்படுகிறார் என்றால் நீங்கள் கண்டிப்பாக கன்சியூமர் ஃபாரம் போயிட்டு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நமக்கு தெரியாமல் நிறைய அன்றாட மக்கள்களையும் ஏமாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து நம்ம திருவிழா இல்லை எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கிறதுல இது வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம். அப்படி அவங்க விற்கப்படுறது வந்து ரொம்ப தப்பு. நம்ம அது விற்கும் பட்சத்தில் வாங்குறதும் நம்ம வந்து அதை விட தப்பு. பிகாஸ் நமக்கு கவர்மெண்ட் விதிக்கிற அமௌண்ட் வந்து அந்த எம்ஆர்பியில் கீழே வந்துடும். அதை தாண்டி யாராவது வற்புறுத்தி உங்களை விற்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே நம்ம வந்து மனு ஃபைல் பண்ணி நம்ம வந்து முறையிடலாம். அதுக்கப்புறம் காலாவதியான பொருட்களை வந்து விற்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்பைரியான, இப்போ நீங்கள் பேசிக்காக பார்க்க போது ஒரு மருந்து கத்தில் போய் மருந்து வாங்குறீங்கன்னா அதில் வந்து நம்ம டேட் பார்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து சீட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மெடிசின் வேணும் அப்படின்றது பட்சத்தில் நம்ம மருத்துவர் வந்து எழுதி கொடுக்குறாருன்னா நம்ம அன்றைக்கி அந்த மெடிசின் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். யாருமே அன்றைக்கி அந்த எந்த டேட்டு இது வந்து இந்த தேதி வரையும் தான் செல்லுபடி ஆகுன்றது பார்க்கறது இல்லை. அது பார்க்காத பட்சத்தில் அதுவே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலாக போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக மற்ற ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு எடை கடைக்கு போகிறீங்க, ஒரு அரிசி வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பருப்பு வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ரேஷன் கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 1 கிலோ பருப்பு கொடுக்கணும், 2 கிலோ அரிசி கொடுக்கணும், 5 கிலோ கோதுமை கொடுக்கணும்னா அது கரெக்டான அந்த இடையில் வந்து வருதான்னு பார்க்கணும். யூஸ்வலாக பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களும் நடக்க போகிறது. எந்த ஒரு இதில் கொடுக்கணுமோ நம்ம அமௌண்ட்டு செலுத்துகிற இதுக்கு வந்து கொடுக்காம ஏமாற்றப்படுறோம். அதுக்கப்புறம் டிவியில் பார்க்குறோம், ஒரு ஆடு கொடுக்குறாங்க. ஒரு ஆடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இதை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஹெல்த்தே வந்து சூப்பராகிடும், நம்ம நிறம் மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நம்ம ஆகுன்ற மாதிரி ஒரு விளம்பரங்கள் பண்ணுறதே வந்து பொய்யான விளம்பரங்களாக பண்ணுறாங்கன்னா அது மூலயமா அவங்க வந்து நம்மளை மோசடி பண்ண நிறைய முயற்சிகள் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளை சீட் பண்ண போனோம். ஸோ நம்ம தொலைக்காட்சி மூலயமா வந்து பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து பொருள் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுறோன்னா நமக்கே தெரியாமல் அதில் வந்து ஒரு சேவைகள், அந்த சேவைகள் அதாவது நமக்கே தெரியாமல் அதில் ஒரு சார்ஜஸ் போடுறது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லப்படாத ஒரு பில்லு வந்து நம்ம அந்த பில்லில் ஆட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தான் காமனாக அவங்க வந்து நம்ம ஒரு நுகர்வோரை ஏமாற்றுறதுக்கு சூழல்கள் இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்த புதிய சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து காமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இணையதளத்தில் வாங்கும் பொருட்களுக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும். இது வந்து இந்த 2019 அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து போலியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து நம்ம நுகர்வோரை வந்து எல்லாரையும் ஏமாற்றப்படுறாங்க, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ இது வந்து இதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஒரு அத்தாரிட்டிக்கு என்ன பவர் வந்துச்சுன்னா அவங்களாவே வந்துட்டு யாராவது வந்து இந்த கைட்லைன்ஸ், அதாவது இந்தந்த விஷயங்கள் தான் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜியோ மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணணும். அதை மீறி வந்து ஒரு பொருளில் வந்து விலையோ இல்லை ஏதாவது மாறி இருந்ததுன்னா அதை வந்து இந்த அத்தாரிட்டி அவங்களே வந்து முன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 2019 ஆக்டுக்கெல்லாம் இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆக்டில் வந்து புதுசாக ப்ராடக்ட் லையபிலிட்டின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் தயாரிக்கிறான்னா அவன் வந்து அதனால பின்ன அதில் வந்து ஏதாவது ஒரு தப்பாகும் பட்சத்தில் அவன் தான் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எது நடந்தாலுமே அதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்தது மூலயமா என்ன ஆச்சுன்னா இந்த பொருள் தரம்லாம் வந்து ரொம்ப பார்த்து உருவாக்கப்பட்டது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா என்னென்ன பொருள் வந்து நம்ம வாங்குகிறோம், என்னென்ன மாதிரி சர்வீஸு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து வாங்கும் பொருளுக்கு நமக்கு தரமான சர்வீஸோ இல்லை பொருட்களோ தராத பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்படிலாம் தெரிஞ்சுக்கலான்றது வந்து பேசிக்காக இதில் பார்த்தோம். நார்மல் பீப்புளாக இருக்க ஒரு அடிப்படை ஆளருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோமோ அதில் ஏதோ பிரச்சனையோ இல்லை தரம் சொல்லி இல்லையோ இல்லை நீங்கள் ஏதோ கடைக்கு போகிறீங்க இடம் கம்மியாக இருக்கும், அங்கேயே வந்து நம்ம உரிமையை வந்து அங்கேயே சொல்லி இது பண்ணுறது எவ்வளோ பெட்டர்.
இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆக்டுக்குள்ளேயே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நுகர்வோர் நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கு தாக்கல் செய்வது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் அமைப்பு வந்து 3 நிலைகளாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வாங்கப்பட்ட பொருட்கள் ஒரு 50 லட்சம் வரையிலான வழக்குகள் இந்த கோர்ட்டில் வந்து பார்க்கப்படும். 50 லட்சத்துக்குள்ளே வர அமௌண்ட் எல்லாமே இந்த கோர்ட்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். இதில் வந்து நமக்கு வந்து 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரையும் அப்படியான ரெக்கவரி இருக்க பட்சத்தில் இது வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் இதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே தான் வருது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம் அப்படின்றது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். இது வந்து 2 கோடிக்கு மேல் உள்ள வழக்குகள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி டெல்லியில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றாட ஒரு நுகர்வோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து எப்படி அந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம் அண்ட் யார் வந்து பதிவு செய்யலாம், யாருக்கு மீது வந்து நம்ம வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது கீழே பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள், உற்பத்தியாளர்கள், சேவை வழக்குனர், அதுக்கப்புறம் காமர்ஸ் நிறுவனங்கள். இது பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள் வந்து மோசமான பொருட்களை வந்து விற்றாங்கன்னா, அதாவது ஒரு தப்பான பழுந்தடைந்த பொருட்கள், ஒரு வாட்ச் வாங்குறோன்னா வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு ஒர்க் ஆகலை அப்படின்றோன்னா அது வந்து இந்த மோசமான பொருட்கள் விட்டுறது கீழே வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள் ஒரு தோல்வியான பொருட்களை வந்து தயாரித்தால், அதாவது ஒரு ப்ராடக்டில் வந்து எந்த விதமான ஒரு அவுட்கமும் இருக்காது, நமக்கு வந்து உபயோகமே இல்லாமல் அது ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அதை நம்மளை ஏமாற்றி விற்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சர்வீஸ்னால் சேவைகள் நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யாரெல்லாம் சொல்லலாம்னா ஒரு மருத்துவர், ஒரு வங்கி, ஒரு காப்பீட்டு நிறுவனம், ஒரு கட்டுமான நிறுவனம், இவங்க எல்லாருமே இது கீழே வருவாங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து தகுந்த ஃபீஸ் கட்டி தான் வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு சேவையை கேட்குறோம். அப்படி கொடுத்து அந்த சேவை கொடுக்காத பட்சத்தில் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க மீது நம்ம வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்புறம் காமர்ஸ் நிறுவனங்கள், அதுதான் நம்ம வந்து ஆன்லைன் மூலயமா நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. அதாவது நான் வந்து இப்போ ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன், ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனுக்கு பதிலாக அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பென்னு வருது ஆன்லைனா, இதுதான் வந்து காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து ஏமாற்றுற போது கேஸை வந்து அவங்களுக்கு மீது தாக்கல் செய்யலாம். அப்புறம் நம்ம வந்து படிப்படியாக வழக்கு எப்படி தாக்கல் பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்புறது. லீகல் நோட்டீஸ்னால் சட்ட அறிவிப்பு. அது வந்து ஒரு வழக்கறிஞர் மூலயமா இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ அதுக்கான தேவைகளை வந்து நீங்கள் எனக்கு வந்து பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பலாம். அதுக்கான டைம் லிமிட் வந்து நம்ம ஒரு 30 நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 15 நாளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஒரு இதை பொறுத்து தான். அதுக்கு அப்புறமா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த லீகல் நோட்டீஸ் வாயிலாக நம்ம வந்து இதுக்குள்ளே இதை பண்ணி கொடுங்க, நம்ம நீங்கள் கொடுத்த சர்வீஸ் வந்து எங்களுக்கு தப்பாக போயிட்டு நோட்டீஸ் அனுப்பின பட்சத்துலையும் பண்ணாத விஷயத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பொருள் நம்ம ஆர்டர் போகிறோன்னு வைங்களேன், இல்லை வாங்குகிறோம் நேரம்னு வைங்களேன், அந்த வாங்கும்போது அதுக்கு கொடுத்த ரெசிப்ட்டு, பில்லு, இல்லைன்னா சில இடத்துல வாரண்டி கார்டு கொடுப்பாங்க, இல்லை அந்த ஃபோட்டோ காப்பி கொடுப்பாங்க, அந்த படங்கள் கொடுப்பாங்க. உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு அந்த பொருள் ஆவணங்களை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடி பண்ணணும். அதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து நுகர்வோர் கோர்ட்டு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயத்த வந்து சந்தித்தோம், எப்படி வந்து வாங்கணும், அதாவது நம்ம நேமு, நம்ம பெயர், நம்ம யார்கிட்டேருந்து வாங்கினோமோ அந்த எதிர்த்தரப்பினரோட பெயர், அதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கணும், அப்புறம் என்னைக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் எதுக்காக வாங்கணும், இந்த மாதிரி நம்ம எது போடுறோமோ அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நம்ம டீட்டெயில்டாக போனோம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப விரிவாக போடாத பட்சத்தில் நுகர்வோர் கோர்ட்டில் அவங்க எதிர்ப்பு ஒரு உரையை வந்து ஃபைல் பண்ண பட்சத்தில் வந்து அப்போ நம்மளால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது. நமக்கு ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்குன்னா நம்ம அந்த கம்ப்ளைண்ட் போட போது எவ்வளோ விரிவாக சொல்ல முடியுமோ என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது ஃபுல்லாக சொல்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு இதுக்கு ஒரு தகுந்த நீதிமன்ற கட்டணம்னு சொல்லுவாங்க.
அது வந்து நம்ம கட்டணும். இப்போ ஒரு 5 லட்சம் வரையும் உங்கள் கிளைம் வருது, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வரையும் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், இல்லை உங்கள் அமௌண்ட் வந்து 5 லட்சம் கீழே வருதுன்னா அதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அதுக்கப்புறம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் இதுக்குள்ளே தான் அவங்க செலுத்த வேண்டிய அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு 400 ரூபாய் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணமாக செலுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரையும் இதுதான் என் கிளைம்ன்ற பட்சத்தில் அதுக்கான அமௌண்ட்டு 500 ரூபாய் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணமாக செலுத்தணும். அதுக்கப்புறம் 20 லட்சத்துக்கு மேலே இல்லை 50 லட்சத்துக்கு அந்த பிட்வீன் அந்த நடுவில் இருக்குன்ற பட்சத்தில் ரூபாய் 2000 ரூபாய் வந்து 2019 ஆக்ட் படி நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி என்னென்ன உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்சியூமரை பொறுத்தவரை எல்லாமே ஆன்லைன் புகார் முறையாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம எந்த ஒரு வெப்சைட்டுன்னு சொல்கிறவாங்க இணையதளத்தில் போயிட்டு எதில் ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா e-dockil போர்ட்டல் அப்படின்ற ஒன்று இருக்குது. EDAAKHIL.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலியம் போயிட்டு அங்கே உங்கள் கேஸை வந்து நீங்கள் அப்படியே ஃபைல் பண்ணலாம். இதில் என்னென்னா வழக்கறிஞர் இல்லாமையும் நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக இருக்கும் பட்சத்தில் நீங்களே வந்து உங்கள் கேஸை ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்துச்சு, அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக விரிவாக நம்ம வந்து ஒரு ஆவணம் மூலயமா அதுக்கப்புறம் எழுத்துரை எல்லாமே சப்மிட் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம யாருக்கு அகேன்ஸ்டாக கேட்குறோமோ அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். அதாவது நீதிமன்றம் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் போகும். அதுக்கப்புறம் வாய்தா வந்து போடுவாங்க, இல்லை இந்தந்த நாளில் வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு கன்சியூமர் நுகர்வோர் பிரச்சனைன்றது வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற விஷயம் தான். ஆனால் அந்த டைம் லிமிட்ன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து சில கால தாமதமும் மேற்கொள்ளலாம். அந்தந்த கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார், நுகர்வோர் கோர்ட்டில் உட்கார்றவங்கள நம்ம சொல்லுவோம். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் இல்லை அவங்க இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அடிப்படை மக்களாக பார்த்த வரையும் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, இது ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம். நிறைய மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம், இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டு நமக்கு எதுக்குப்பா அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. கன்சியூமர்னு பொறுத்த வரையும் நீங்கள் போட்டால் உங்களுக்கான சொல்யூஷன் எப்பயுமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கான ஆவணங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நான் ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன், இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் கூட நீங்களே வந்து முறையாடலாம். ஒரு காமன் பீப்புளுக்கு ஒரு அன்றாட சராசரி மக்களுக்கு போய் சேரணும்னு எடுத்துகிட்டு வந்தது. அதை முடிஞ்ச அளவில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு வழக்கு தோல்வி அடைந்தால் மேல்முறையீடு எப்படி செய்வது? அதாவது கன்சியூமர் நம்ம நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே நம்ம முன்னாடி பதிவு பண்ண வழக்கு வந்து நிராகரிக்கப்படுகின்றது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதில் எப்படி அப்பீல் போய் மேல்முறையீட்டு பண்ணி நமக்கான உரிமை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் வந்து நம்ம வழக்கு வந்து எதிர்பார்த்தபடி முடியாமல் போகலாம், இல்லைன்னா நீதிமன்றம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்காமலும் போகலாம். அப்போது என்ன செய்வது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான கவலைப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. நம்ம இந்திய சட்டம் நமக்கு வந்து மேல்முறையீடு செய்யும் உரிமையும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு மேல்முறையீட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அப்பீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு போடுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நமக்கு பிடிக்கவில்லை, தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மாநில நுகர்வோர் ஆணையத்தில் மேல்முறையீடு போகலாம். டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆர்டர் பாஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு அப்பீல் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு போகணும். ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் நம்ம வந்து போகலாம். அதுவே மாநில நீதிமன்ற தீர்ப்பு பிடிக்கவில்லை அப்படின்னா தேசிய நுகர்வோர் ஆணையத்தில் வந்து நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அது வந்து எங்கே இருக்குது? நம்ம டெல்லியில் இருக்குது. அங்கே நம்ம வந்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அங்கே வந்து நமக்கான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை தேசிய நுகர்வோர் ஆணையத்தில் கொடுத்த தீர்ப்பும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அணுகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பீல் போகிறது, அதாவது மேல்முறையீடு போகிறதுக்கான விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்போ மேல்முறையீடுக்கான ஒரு டைம் லிமிட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலக்கேடு எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாநிலத்துக்கு நம்ம வந்து அப்பீல் போகிறோன்னா தீர்ப்பு வந்து ஒரு 45 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து மேல்முறையீடு செய்யணும். இப்போ மாநிலத்தில் இருந்து நம்ம வந்து நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிசர்சல் கமிஷன், அதாவது NCDRC போகிறோன்னா, அதாவது டெல்லியில் மட்டும் இருக்குமேன்னு நான் சொல்லியிருந்தால, அங்கே போகிறோன்னா 30 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து மேல்முறையீடு செய்யணும். அங்கேருந்து நம்ம NCDRCலேருந்து நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோன்னா 30 நாளுக்குள்ளே வந்து மேல்முறையீடு செய்யணும்.
சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலக்கேடுக்குள்ளே வந்து போக முடியாத பட்சத்தில் வந்து நமக்கு போயிடும். ஸோ அந்த டெட்லைனில் வந்து அந்த காலக்கேடு தாண்டினாலும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு நமக்கான நியாயமான காரணம் இருக்குது, எதனால என்னால் இதுக்குள்ளே அப்பீல் வந்து ஃபைல் பண்ண முடியல, ஸோ என்ன ரீசன்னால டிலேன்னு சொல்லுவாங்க, கண்டோன் டிலேன்னு சொல்லிட்டு நம்ம காலதாமதம்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டு இதுக்கான டிலே இதனால தான் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு வைங்களேன், அந்த தகுந்த நீதிமன்றங்கள் வந்து அதை வந்து ரீசன் வந்து நம்ம காரணங்கள் கரெக்டாக இருக்க பட்சத்தில் வந்து மோஸ்ட்டாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலக்கேடு வந்து ரொம்ப அதிகமாக போகுன்ற பட்சத்தில் நம்மளால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, படிப்படியாக வந்து ஒரு மேல்முறையீடு செய்கிறது எப்படி அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கீழ் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆர்டர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கோர்ட்டோட ஆர்டர் காப்பியை நம்ம வாங்கிக்கணும். அதாவது இந்த தீர்ப்பு நகலுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிக்கணும். அதில் வந்து மாவட்ட ஆணையத்தில் இருந்து அதில் அசல் தீர்ப்பினை சான்றாகப்பட்ட நகலாக வாங்கிக்கோங்க. அதாவது சர்டிஃபைட் காப்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது வந்து அந்த கோர்ட்டோட முத்திரையை போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே எந்த அப்பீல் போனாலுமே நம்ம வந்து அது ஒரிஜினல் காப்பின்னு கேட்பாங்க. அது வந்து சான்றாக நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் காப்பி அதுதான். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்ம அப்பீல் போகிறோன்னா அங்கே வந்து இந்த மேல்முறையீடு போகிற இடத்துல அதுக்கான மனுவையும் நம்ம வந்து அது கூட சேர்த்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஆர்டர் ஆனவுடனே நம்ம வந்து சர்டிஃபிகேட் காப்பி அப்படின்னு சொல்கிற இந்த சான்றாவணத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேல்முறையீட்டுக்கு மனு வந்து தயாரிக்கணும். நீங்கள் ஒரு அப்பீல், அதாவது மேல்முறையீடு ரெடி பண்ணுறதுல வந்து நம்ம கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதில் வந்து என்ன வந்து உங்களுக்கு சரியாக படலை அப்படின்றத நம்ம கிளியராக கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம சில பாயிண்ட்ஸை சொல்லியிருப்போம், அதை கன்சிடர் பண்ணல அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பேசிஸில் வந்து அந்த அப்பீலில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதை வந்து ஒரு நுகர்வோராகவே பண்ணலாம் இந்த கன்சியூமரை பொறுத்தவரையும். ஆனால் ஒரு சட்ட அலுவலகரை வந்து பார்க்குறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஆனால் இல்லை, வறுமை கோட்டு கீழே இருக்கேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பயப்படுற அளவுக்கு இல்லை, ஒரு சராசரி மக்களை வந்து இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் தகுந்த ஆவணங்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அந்த அசல் வழக்கு நடந்தது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக அனைத்து ஆவணங்களையும் மாவட்ட நீதிமன்றம் பாஸ் பண்ணுற அந்த தீர்ப்பணங்களையும் நம்ம கட்டணம் செலுத்தணும் பார்த்தீங்களா, அந்த கோர்ட் ஃபீ அப்படின்றது தகுந்த கோர்ட்டுக்கு, அந்த ரசீதுகளும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம அப்பீலில். அது எல்லாமே நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸாகவும் போடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு போகிறதுக்கு அதுக்கான ஒரு கட்டணமும் இருக்கும். அதில் பார்க்கும் போது மாநில ஆணையத்தில் வந்து மேல்முறையீட்டுக்கு வந்து நம்ம 2500 வரையும் கட்டணம் போகுது. அது வந்து நம்ம கேஸை பொறுத்து 2500 வரையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் NCDRC அப்படின்ற இதில் நம்ம மேல்முறையீடு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து 5000 வரையும் நம்மக்கிட்ட வந்து இந்த நீதிமன்றம் கட்டணம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வசூலிப்பாங்க. ஏன்னா நம்ம நீதிமன்ற கட்டணம் எதுக்கு வாங்குறாங்கன்னா, அந்த கேஸை வந்து நமக்காக நடத்துகிறாங்க, கேட்குறாங்க அப்படின்ற அந்த ஹோல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்கு தான் அந்த கட்டணன்றது வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பீல் வைக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா காப்பீஸ் வந்து ஜென்ரலாக ஒரு டைம் ஒரு சமயத்தில் மாறலாம். ஆனால் நம்ம ஒரு மேல்முறையீடு போகிறோன்ற போது அது கூட சேர்த்து ஒரு காப்பீஸ் வந்து ஒரு 3 காப்பீஸ் வந்து எல்லாமே என்க்ளோஸ் சேர்த்து வச்சு நீங்கள் ஃபைல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து நாளைக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான சட்ட விதிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மேல்முறையீடு போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துலேயும் உங்ககிட்ட வேறு ஏதாவது புதிய ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். ஆனால் புதிய புகாராக சேர்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறோன்னு வைங்களேன், நமக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம அஃபெக்ட் ஆனோம், என்னென்ன நமக்கான கிரீவியன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம முதல் மனு தாக்கல் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ விவரிக்க முடியுமோ அதில் விவரிச்சிடணும். 20 பேஜாக இருக்கட்டும், ஏன் 50 பேஜாகவும் போகட்டும். ஏன்னா நாளை பின்ன நம்ம அப்பீல் போனாலும் நம்ம வந்து அடிஷனாக வந்து அதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண முடியாது, இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மேலே வந்து மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது எதிர் தரப்பினர் அப்படின்றோம் பார்த்தீங்களா, நம்ம யாருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கோமோ அவங்கள வந்து கிராஸ் அப்பீல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபைல் பண்ணலாம். அதாவது நம்ம எதிர் மனுதாரர் இருக்காருங்க பார்த்தீங்களா, நம்ம ஒரு அப்பீல் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவருமே அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆர்டரில் அவருமே வந்து கிராஸ் அப்பீல் மாதிரி போகலாம். ஏன்னா இப்போ ஒரு வழக்கில் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம கேட்டது கிடைக்காது சில சமயத்தில். ஆனால் அவங்க நமக்கு கேட்டது கிடைக்காம அவங்களுக்கும் அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு ஆர்டர் போகிறாங்கன்னா அந்த ஆர்டர் போய் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அவங்களுமே அப்பீல் போகலாம். ஸோ அப்பீலுன்றது வந்து சக்ஸஸ் ஆனவங்க ஃபெயிலியர் ஆகிறதுல நம்ம என்னென்ன விஷயம் உள்ளே கேட்குறோம், அது எப்படி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம்
இப்போ மேல்முறையீடு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அது வந்து பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா நம்ம என்ன காம்பன்சேஷன் முன்னாடி கேட்டோம், அதாவது அந்த தொகையும் சேர்த்து அதுக்கான வட்டியும் சேர்த்து நமக்கு வந்து இந்த மேல்முறையீடு செஞ்சு அதோட அவுட்கம்ல நமக்கு வரும். எல்லாமே அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி இந்த நீதிமன்றம் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கும். இது என்னென்னா, ஒரு கேஸ் வந்து நமக்கு வந்து அகெயின்ஸ்டாக போயிடுச்சு, நமக்கு வந்து என்னடா இது கீழ்கோர்ட்டில் வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு ஆர்டர் வந்துடுச்சுன்னா என்றைக்குமே நமக்கு வந்து கோர்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கும். அதாவது இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம மேல்முறையீடு செய்யலாம், அந்த கோர்ட்லேயும் இல்லைனா நமக்கு வந்து டெல்லியில் வந்து கிடைக்கும், அங்கேயும் இல்லைனா நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம நாடலாம். ஸோ இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேல்முறையீடை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். சட்டம் நமக்கு வந்து பல வகையில் வாய்ப்பு தருது. அதில் வந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் நீதி வந்து என்றைக்குமே கிடைக்கும். எந்தெந்த நுகர்வோர் உரிமையான வழக்கு, நிஜ நிகழ்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து எப்பயுமே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு, நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, இந்த நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து கோர்ட் வந்து நமக்கு ஒரு தகுந்த காம்பன்சேஷனோ நிவாரணமோ நமக்கான சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்றத வந்து நம்ம வந்து நிஜ நிகழ்வுகளில் நம்ம எடுத்து வச்சு நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, காலாவதியான பொருட்களை வந்து விற்றதுக்காக அந்த ஒரு கேஸ் சம்மந்தமாக என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கடைக்காரர் வந்து காலாவதியான பொருளை வந்து விற்றுட்டாரு. அதை வாங்கிய நோயாளி வந்து பக்கவாதம் வந்துடுச்சு. டேட்டை வந்து பக்கம் வாங்குறதுனால யூஸ் பண்ணனால இவருக்கு வந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நோயே வந்துடுச்சு. ஸோ அதனால் ஒரு நுகர்வோர் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கின அந்த மெடிசின்கான ரெசிப்ட்டு, பே பண்ணதுக்கான சீட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது, அப்புறம் அந்த தேதி, காலாவதியான தேதி புகைப்படம், அதுக்கப்புறம் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வழக்கு தாக்கல் செஞ்சான். இது முடிவு என்னாச்சு, இதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து கடைக்காரனுக்கு, அதாவது அந்த மருந்தை வந்து செலுத்தினான் பார்த்தீங்களா, விற்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து 50,000 அபதாரம் போட்டு நோயாளிக்கு இழப்பீடாக ஒரு 20,000 வழங்கிச்சு. மேலும் என்ன வேறு பண்ணாங்கன்னா, இந்த கடைக்குன்றது வந்து எல்லா ஒரு கடைக்கும் ஒரு லைசன்ஸ்னு கொடுப்பாங்க, அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம கற்றுக்கிறது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு மருந்து வாங்குறோன்னா அது காலாவதி தேதியை வந்து சரி பாருங்கள், சரி பார்த்து ரசீது வாங்குங்க. அது வந்து நம்ம இந்த விஷயம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டது. ஒருத்தரோட உயிரும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் மெடிசின்ஸ்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்து வாங்குங்க. இல்லாத பட்சத்தில் நம்மளை வந்து ஒருத்தங்க ஏமாற்றினாங்க அப்படின்னா நமக்கு நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து கிடைக்கிற தீர்ப்பும் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் நாடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் போயிட்டாங்க. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கோடிக்கணக்கான அமௌண்ட் வாங்கி உனக்கு வந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து நான் எல்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பர்டிகுலர் வருஷத்துக்குள்ளேயும் கொடுக்கல. ஒரு 7 வருஷம் தாண்டிடுச்சு. 7 வருஷம் தாண்டினதுக்கப்புறமும் அவன் கையில் வந்து அந்த ஃப்ளாட்டு கொடுக்கல, அந்த பணம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தையும் திருப்ப கொடுக்கல. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததையும் அவன் ஃபாலோ பண்ணல, ஒரு தீர்வு எதுவுமே கொடுக்கல. அந்த நுகர்வோர் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் அப்படின்ற இடத்துக்கு போனான். இதில் வந்து போய் வழக்கு தொடுத்ததில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும், ஒரு விஷயம் நம்ம கோர்ட்டில் கேட்குறோம், நீதிமன்றத்தில் கேட்குறோன்னா, எப்பயுமே வந்து நம்ம வந்து ஓரலி வாய் மூலியமாக சொல்கிறோன்னா அது வந்து என்றைக்குமே நிலையே நாடாது. நம்ம வந்து எது கேட்டாலுமே அதுக்கான தக்க ஆவணங்களையும் சப்மிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுனால அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இனிஷியலி அவன் வந்து கொடுத்த மொத்தம் தொகையுமே அவனுக்கு வந்து திரும்ப கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அது போட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தம் தொகை செலுத்தினான் பார்த்தீங்களா, அந்த தொகை செலுத்தினதில் நீ வந்து 12% வட்டி கொடுக்கணும், வட்டியோடு சேர்த்து இன்றைக்கி நாளைக்கு என்ன வருதோ அதை கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஆர்டர் போட்டுச்சு. அது கூட என்ன போட்டாங்கன்னா, ஒரு 5 lakhs வந்து நீங்கள் வந்து ஒரு காம்பன்சேஷனாக கொடுக்கணும். எதுக்குன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு வீடு வாங்குகிறோன்றது கொடுக்குறது நம்பிக்கை பேசிஸில் நம்ம வந்து கொடுக்குறோம் வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு வந்து 7 வருஷம் காலந்தாமதம் ஆகி போனனால அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கான். அந்த மென்டல் அகனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவனை வந்து தட்டி கழிக்கப்பட்டீங்க, அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து 5 லட்சம் நீங்கள் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ஒரு வீடு வாங்குகிறோன்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து கவனமாக நம்ம படிக்க, எல்லா ஆவணங்களையும் வந்து பார்த்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது செலுத்துறீங்க, அமௌண்ட் போகிறீங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் அது வந்து நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நடக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நீதிமன்றத்தை நாடலாம்.
நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன்ன்றது வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கேஸுக்கு வந்து நம்ம போகிறோம். என்னாச்சுன்னா இதில் வந்து வங்கி அட்டை மோசடி, அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க ஏடிஎம் கார்டு மூலயமா 30,000 வந்து திருடப்படுது. யார்? வங்கி வந்து இவங்க போயிட்டு பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி யாராவது திருடி இருக்காங்க 30,000 ருபீஸு, 30,000, இதுக்கான இது என்னவோ எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம அந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வங்கி என்ன பண்ணிடுச்சுன்னா, இதுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தட்டி கழிச்சிருக்கு. தட்டி கழிச்ச பட்சத்தில் என்னென்னா, பேங்க்குக்கும் பேங்க்கோட கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கிறதுமே ஒரு நுகர்வோர் ரிலேஷன்ஷிப் தான். அல்டிமேட்லி நம்ம கன்சியூமர்ஸ், நம்ம வந்து அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பெண்மணினா போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க வந்து அது என்னன்னு கேட்காம வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே கன்சியூமர் ஃபோரமில் வந்து நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதோட முடிவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வங்கி 30,000 கொடுக்க சொல்லி வந்து கோர்ட் ஆர்டர் போட்டு, அதே சமயம் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மன சேர்வுக்கான 10,000 இழப்பீடும் நீ கொடுக்கணும், மேற்கொண்டு அவங்க அந்த மாதிரி கேஸு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான செலவுகள் 5,000 ரூபாய், நீ மொத்தமாக 45,000 வந்து இந்த மாதிரி அந்த பெண்மணிக்கு திருப்பி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நம்ம நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த மாதிரி ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க் சம்மந்தமாக, வங்கி சம்மந்தமாக நம்ம ஏதாவது விஷயம் வச்சுருக்கோன்னா, இது எல்லா அடிப்படை மக்களுமே பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வங்கியிலேருந்து நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் அலர்ட் வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸை வந்து என்றைக்குமே நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு நிறுவனத்தின் மறுப்பு, அதாவது இன்சூரன்ஸுன்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நம்ம கேட்டது வந்து தப்பாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து அவரோட பயிர் காப்பீட்டுக்காக தொடர்ந்து பணம் கட்டினார். ஆனால் பயிர் நாசமாக போயிடுச்சு. காப்பீடு நிறுவனம் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் வந்து மறுத்தப்பட்ட அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியம் ரசீதுகள், அதாவது அவர் அமௌண்ட்டு செலுத்தினார் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் காப்பீடு நிறுவனத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வருஷம் இல்லை மாதம் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவோம். பே பண்ணுறதே, நம்ம வந்து அமௌண்ட்டு செலுத்துகிறதே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பயிர் நாசமாகுதுன்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுவோம், அதனால் நம்ம கெட்டி நம்ம அது மூலயமா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பயன் அடைக்கிறதுக்கு தான் நம்ம கட்டுறோம். இவங்க மறுக்கப்பட்டதுனால அவர் செலுத்தின அமௌண்ட் ரசீது, அப்புறம் அந்த காப்பீடு நிறுவனத்துக்கு அவர் அனுப்பின லெட்டரு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து இவர் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே வந்து நீதிமன்றத்தை நாடி கேஸு முறையிட்டார். அதுக்கான முடிவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு தொகையை வந்து முழுதுமே நீ வந்து வட்டியோடு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே நம்ம நீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா காப்பீடு எடுக்கும்போது எதையுமே நம்ம பார்க்குறது இல்லை, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பார்த்து எடுத்துடுறோம். ஆனால் இது எல்லாமே கவர் ஆகுதா, நாளைக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குன்ற போது இதெல்லாம் கவர் ஆகுமா, இதுக்குள்ளே அடங்குதா அப்படின்றத வந்து ஒரு கரெக்டான நபரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு இன்சூரன்ஸு ஒரு காப்பீடு கொடுக்குறாருன்னா அவர் உட்கார வச்சு என்ன மாதிரி விஷயம்லாம் நமக்கு வேணும், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. இது பண்ணாத பட்சத்தில் நமக்கு ரெமெடி இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு நடந்துக்கிறது நம்ம அன்றாட வாழ்வுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம காமர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அதாவது ஆன்லைனில் இணையதளத்து மூலயமா அந்த மாதிரி நம்ம வாங்குறதுல நிறைய ஃப்ராடு நடக்குது. அதாவது நம்ம பார்க்குற கேஸில் என்னென்னா, ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் பிராண்டட் மொபைல் ஃபோன், அதாவது ஒரு நல்ல பிராண்டான ஒரு அலைபேசி வந்து வாங்கியிருக்காரு. அதுவும் ரொம்ப பெரிய பாப்புலரான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இணையதளத்து மூலயமா வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வெறும் டப்பா மட்டும் தான் அவருக்கு வந்தது, அதில் வந்து எந்த விதமான அலைபேசியும் எதுவுமே இல்லை. அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணியிருந்தோம், எனக்கு வெறும் வந்து அட்டை மட்டும் தான் வந்திருக்கு, வெறும் பாக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு, நான் ஆர்டர் பண்ண அலைபேசி ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து இந்த கொரியர் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே ப்ளேம் பண்ணி என்னென்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங்
மெம்பருக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க வந்து நமக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர் வந்து இதில் என்ன பண்ணுறாருன்னா, டாக்கில் அப்படின்ற ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த ஒரு வெப்சைட் தான். அது மூலயமா கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ஆன்லைனில் அவர் வாங்கினார் பார்த்தீங்களா, இணையதளத்து மூலயமா அவர் வாங்கின நபர்கிட்டையும், அதுக்கப்புறம் அவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ மூலிமா, அதாவது நம்ம எந்த ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீடியோ மூலமா எடுத்து அதை வந்து பதிவு செஞ்சிட்டோம்னா நமக்கு நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து நீதிமன்றத்தை நாட போது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இவருமே வந்து ரொம்ப சரியாக செஞ்சுருக்காரு. எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லா ஆவணங்களும் கலெக்ட் பண்ணி எல்லாமே நீதிமன்றத்தில் கரெக்டாக அவர் வந்து தாக்கல் செஞ்சார். இதோட அவுட்கம், அதாவது இதோட முடிவு என்ன ஆச்சுன்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், நம்ம மாவட்ட ஆணையம் வந்து எவ்வளோ அந்த மொபைல் அமௌண்ட்டோ அதை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு 15,000 ரூபாய் வந்து காம்பன்சேஷன், அதாவது மன உளைச்சலுக்காக அந்த அமௌண்ட்டை 15,000 ரூபாவை வந்து நீங்கள் செலுத்தணும். அதுவே ஒரு 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குகள்லாம் இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் வச்சுருந்தாலுமே சரி நீதி நிச்சயம் கிடைக்கும். இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.